சக்தி. அன்பு பிள்ளையே, உன் தாய் உன்னிடம் பேச வந்தேன். நான் பேசுவதை உன் செவிகளில் கேட்பதற்கு 1000 தடைகள் வரலாம். நீ இதை கேட்கக்கூடாது என்று உன் கர்மா கூட உன்னை தடுத்து செல்லலாம். ஆனால் தடையை மீறி இந்த வார்த்தையை இன்று நீ கேட்டுவிட்டால் நீ பலம் பெறுவாய் என் தங்கமே. நான் உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். என்னை முன்னேற விடாமல் கால்களை பிடித்து இழுத்து கொண்டே இருக்கிறார்கள். நான் என் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், தடைகளை உடைத்தெறிய வேண்டும் என்று நீ கேட்டுக்கொண்டிருந்தால் போதுமா? நான் கேட்கிறேன், தீய சக்தியை கொண்டிருக்கும், தீய எண்ணத்தை கொண்டிருக்கும் அந்த தீயவர்களுக்கு அத்தனை பலன் இருக்கும் போது நல்ல சக்தியை உன் மனதில் வைத்துக் கொண்டு தெய்வ சக்தியோடு கைகோர்த்து கொண்டிருக்கும் உன்னிடத்தில் பலன் இருக்காதா என்ன? வேடிக்கைதான் பார்த்து கொண்டிருப்பாயா நீ? உன்னை பார்த்து கேட்கிறேன். அன்பு பிள்ளையே, உன் மனதில் எப்போதும் தீயவர்களை நினைத்து 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 உன் நம்பிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது. உன் எதிரே இருக்கும் எதிராளியை மறந்துவிடு. அவர்களும் இருப்பதால் தான் உன் வாழ்க்கை முன்னேறுகிறது என்பதை மனதில் வைத்துக் கொண்டு அவர்களை எண்ணத்தில் இருந்து தூக்கி எறிந்துவிட்டு தெய்வ சக்தியை அதிகமாக நினைத்து உன் கடமையை செய்ய தொடங்கு. எத்தனை தடைகள் வந்தாலும் தெய்வ சக்தி அதை உடைத்து எறிந்து உன் பாதையில் மலர்களை தூவும். நம்பிக்கை உள்ளவனுக்கு கல்லும் கடவுளாகும். நம்பிக்கை இல்லாதவனுக்கு கடவுளும் கல்லாகத்தான் தெரியும். இதில் நீ எந்த விதம் என்பதை யோசித்துக்கொள். எதிரே இருப்பவனை பார்த்து கொண்டு அவனுடைய தீய எண்ணத்தை யோசித்து யோசித்து உன் மனதில் இருக்கும் நல்ல எண்ணம் அழிந்து கொண்டிருக்கிறது. அதற்கான வாய்ப்பை நீயே தேடிக்கொண்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள். இன்றிலிருந்து உன் எதிரியின் எண்ணத்தை தூக்கி எறிந்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக போராடத் தொடங்கு. உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் தீர வேண்டும், உனக்கு என்ன நடக்க வேண்டும், நடப்பதற்கு நீ என்ன செய்ய வேண்டும், இதையெல்லாம் யோசித்தால் உன் வாழ்க்கைக்கு நல்ல வழி பிறக்கும். இன்று இதை கூற வந்த இந்த தாயை நீ அனுமதித்தால் நல்லது நடக்கும். வேண்டாம் என்று தள்ளிவிட்டு சென்று மீண்டும் பழைய நிலையை யோசித்துக் கொண்டிருந்தால் உன் வாழ்வு வளம் பெறாது என்பதை சொல்ல வந்த உன் அன்னை உனக்கு துணை நிற்கிறேன் என்பதை மட்டும் சத்தியம் செய்து இந்த நேரத்தில் கொடுக்கிறேன். எந்த நிலையிலும் உன் நிலை மாறாமல் உன்னை நான் காப்பாற்றுவேன். வெகு விரைவில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து நிம்மதியான நீ பெருமூச்சு விடுவதற்கு நான் பொறுப்பாக இருப்பேன். அனைத்தும் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையை உன் மனதில் கொண்டு வா. உன் மனதில் நம்பிக்கையாக இருக்கும் உன் அன்னைக்கு உன் கையால் ஒரு காணிக்கை கொடு, உன் விருப்பத்தோடு. ஓம் சக்தி. நன்றி.